இந்த வருஷம் பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்கள் நிறையா வந்தது. அதாவது இதுக்கு முன்னாடி பயங்கரமா 100 கோடி, 150 கோடின்னு வசூல வாரி குவிச்ச ஹீரோக்களோட படங்கள் தான். அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் படங்கள் வந்தது. ஆனா, எந்த படமுமே பெருசா போகல. எந்த படமுமே இண்டஸ்ட்ரிக்கு பெருசா ஹெல்ப் பண்ணவே இல்ல. அப்படியே ஓரளவுக்கு 80 கோடி கிட்ட வசூல் பண்ணாலுமே, அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சில லாஸ தான் குடுத்துருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பெரிய கோடிகளை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ப்ராஃபிட்டா கொடுத்த படம் அரண்மனை 4. அதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் எல்லா படமுமே அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, அந்த படம் எவ்வளோ தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு, இதுவரையும் அந்த படம் வெற்றி அடைஞ்சுதா, அதாவது வசூல் ரீதியாக லாபம் பெற்றுச்சா, இல்லை அந்த படம் இன்னும் அந்த வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கா, இல்லை தோல்வி படமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, MS தோனி த அன்டோல்டு ஸ்டோரி அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மலை விஜய், முகமது ஆதில், அப்புறம் அஜித் குமார், கார்த்திக், முகமது நாசர். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இந்தியன் 2ல ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒன்று விட்டுருக்காங்க. இப்போ தான் பார்த்துட்டு அப்படியே சூட்டோட சூட்டாக இந்த வீடியோவை ஷூட் பண்ண வந்திருக்கேன். உண்மையிலே என்ன மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவில் அப்படியே கூஸ் பம்ஸ் வர மாதிரி ஒரு பாட்டாக அமைஞ்சது. எனக்கு அப்படி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ முடிஞ்சால் இதை பற்றி, அந்த பாட்டை பற்றி ஏதாவது டீகோடிங் பண்ணி, அதாவது அந்த லிரிக்ஸை வச்சு ஏதாவது வீடியோ போட முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வசூல்களை போயிடலாம். கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தேப்ஸ் அந்த படத்தோட Day 12 கலெக்ஷன் இந்தியாவில் 86 லட்சம், வேர்ல்டு வைடு $1.7 மில்லியன். டோட்டலாக 27 கோடியே 88 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு $241.4 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் கார்ஃபீல்டு மூவி அந்த படம் இந்தியாவில் Day 5 47 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 280K. ஸோ அப்புறம் டோட்டலாக இந்தியா முழுக்க 6 கோடியே 3 லட்சமும், வேர்ல்டு வைடு $49.7 மில்லியன். ஸ்ரீகாந்த் இந்த படம் ஒரு 40 கோடி பட்ஜெட்டு, 22 கோடி தேட்டர்கள் ரைட்ஸில் போயிருக்கு. இந்த படம் இப்போது வசூலில் அந்த லாபத்துக்கிட்ட இருக்கா, இல்லை லாபம் எடுத்துருச்சா, இல்லை லாபத்துக்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போமா. இந்தியா முழுக்க 1 கோடியே 25 லட்சம் 12வது நாள், வேர்ல்டு வைடு 1 கோடியே 40 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 34 கோடியே 58 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 37 கோடியே 58 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 22 கோடி. இந்த படத்துக்கு ஷேர் 20 கோடி 29 லட்சம் கிட்ட வந்திருக்கு. இந்த படம் இன்னும் ஒரு 2 கோடி கிட்ட, 1.25 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்தால் இந்த படம் ஒரு பிரேக் ஈவன் பண்ணிடும். அதுக்கப்புறம் எல்லாமே ப்ராஃபிட் தான். ஸோ கண்டிப்பாக பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக பண்ணும். அடித்து சொல்கிறேன், இந்த படம் ஒரு வெற்றி திரைப்படம். வசூல் ரீதியாக கமர்ஷியலாக இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமையுது. அதை நான் இப்போவே சொல்கிறேன். அப்புறம் ஷிண்டா நோ பாப்பா இந்த படம் வசூல் ரீதியாக எந்த அளவுக்கு வெற்றி 12 நாள்லன்னு பார்ப்போம். இந்தியாவில் 42 லட்சம், வேர்ல்டு வைடு 50 லட்சம். அப்புறம் டோட்டலாக இந்தியா முழுக்க 10 கோடியே 69 லட்சமும். இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 8 கோடிக்கு போயிருக்கு. 11 கோடியே 61 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3.5 கோடி கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்ராக்சிமேட்டாக. ஸோ இந்த படத்தை வாங்கி விற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராஃபிட். ஒரு பஞ்சாபி படம் இந்த வருஷம் ஒரு நல்ல ஹிட்டு படமாக அமைஞ்சிருக்கு. குருவாயூர் அம்பலா நடையில் இந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் கேரளாவில் 2 கோடியே 70 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 42 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 20 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 32 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து 5 கோடி 6 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணிட்டு இருக்கு. பெரிய விஷயம். ஸோ டோட்டலாக கேரளாவில் இந்த படம் 24 கோடியே 10 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 கோடியே 17 லட்சம், ஓவர்சீஸில் 26 கோடியே 10 லட்சம், வேர்ல்டு வைடு 55 கோடியே 47 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு.
இந்த படத்துக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸு 25 கோடிக்கு போயிருக்கு. ஸோ பட்ஜெட்டில் தான் நம்மளுக்கு குழப்பம். இந்த தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போனதில் குழப்பம் இல்லை. இது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 கோடி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஷேர் வந்து 29 கோடியே 95 லட்சம் இந்த படத்தோட ரிலீஸு 6வது நாள்லேயே இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய விஷயம். இந்த படமும் இந்த வருஷத்தோட மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குற ஒரு படமாக அமையுது. அப்புறம் ஸ்டார் அந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து 40 லட்சம், வேர்ல்டு வைடு 46 லட்சம், 17 கோடியே 84 லட்சம் தமிழ்நாட்டிலேயும் 23 கோடியே 61 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 12 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 9 கோடி, 12.5 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு வந்து ஷேர் வந்திருக்கு. ஸோ இந்த படம் ஒரு 3 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்குன்னு வைங்களேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இவ்வளோ இருந்துமே, அதாவது ஒரு வெற்றி படம் தானே இது அப்படிங்கும்போது வசூல் ரீதியாக வெற்றி தான். ஆனாலும் இந்த டீம், இந்த படத்தோட குழுவே இருக்காங்கல்ல, இவங்க வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துருக்காங்க. இந்த 12 நாளில் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு 40 கோடி மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷன் ஒரு 50 கோடி கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி தான் வந்து இது பேசுகிறாங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ அது வரல அப்படிங்கிறது இந்த படத்தோட குழுவுக்கே ஒரு பயங்கரமான டிசப்பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்துக்கு மேலே. அப்புறம் எலெக்ஷன் அந்த படத்தோட டே 5 இந்தியாவில் வந்து 6 லட்சம், வேர்ல்டு வைடு 7 லட்சம். ஸோ டோட்டலாக 52 லட்சம் தமிழ்நாட்டிலையும். இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி, 2.5 கோடி இந்த படத்துக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இதுவரையும் 32 லட்சம் தாங்க ஷேர் வந்திருக்கு. ஸோ எப்படினாலுமே ஒரு மிகப்பெரிய லாஸு வந்து இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. 2 கோடிக்கு மேலே இப்போ வரையுமே ஒரு லாஸு இருக்குது. அப்புறம் இங்கே நான் தான் கிங்கி இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன். இந்த படம் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது, வெற்றி பக்கத்தில் இருக்கா தூரமாக இருக்கான்னு பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 60 லட்சம், வேர்ல்டு வைடு 70 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 5 கோடியே 1 லட்சமும், வேர்ல்டு வைடு 6 கோடியே 20 லட்சம், 10 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 3 கோடியே 29 லட்சம். ஸோ 6 கோடிக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இன்னும் ஒரு 3 கோடி கிட்ட இந்த படம் வந்து எடுக்க வேண்டியது இருக்குது. ஷேர் எடுத்தது அப்படின்னா இந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ப்ராஃபிட் படமாக அமையும். எடுக்குமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். அதுக்கு அடுத்ததாக அரண்மனை 4 19 நாளில் இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நேற்று 19வது நாள் 94 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 லட்சம், ஓவர்சீஸில் 28 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 40 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டில் டோட்டலாக 54 கோடியே 24 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 6 கோடியே 22 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 69 லட்சம், ஓவர்சீஸில் 18 கோடியே 14 லட்சம், வேர்ல்டு வைடு 83 கோடியே 29 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 22.5 கோடிக்கு போயிருக்கு. 44 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் கிடைச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் மட்டுமே அப்படியே வேர்ல்டு வைடு நீங்கள் மொத்தமாக தமிழ்நாடு, ஓவர்சீஸு, ஆந்திரா தெலுங்கானா, கர்நாடகா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா எல்லாத்தையும் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக 21 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அவங்க போட்ட காசுக்கு மேலே 20 கோடிக்கு மேலே கையில் வந்து ஒரு லாபமாக பார்த்துருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த படம் ஒரு பெரிய லாபமும் எடுத்திருக்கு. உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா இந்த வருஷம் படம்லாம் எடுக்கிறாங்க, ஒரு பட்ஜெட் போடுறாங்க, ஒரு படம் வெற்றி படமாக கூட அமையுது. அந்த படம் அப்படியே கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தா ஃபைனல் வெர்டிக்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ், ஹிட்டு. ஒரு சூப்பர் ஹிட்டு கூட இந்த வருஷம் எந்த படமுமே கிடையாது. நான் சொல்கிறேன், அந்த ஹிட்டுங்கிற படம் கூட இண்டஸ்ட்ரிக்கு பெருசாக எந்த விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணல. பெருசாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு படம் தான் இண்டஸ்ட்ரிக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த படத்தை வச்சு அந்த ப்ரொடியூசர் இன்னொரு 2-3 படம் எடுப்பார், டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னொரு 4 படம் வாங்குவாங்க. ஸோ அப்படி தான் வந்து மூவ் ஆகும் எப்போவுமே ஒரு இண்டஸ்ட்ரி. வெறும் 10 கோடி போட்டு 1 கோடி 1.5 கோடி வந்து மொத்தமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குமே ஒரு சில லட்சங்கள் மட்டும் கிடைக்கும். அப்போ அவங்க அதுக்கான ப்ரொமோஷன் பண்ணதுக்கு, அதுக்காக வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம், அது இதுன்னு அதெல்லாம் கொஞ்சம் போய் ஒரு பெருசாக அது அவங்களுக்கு பெரிய மாற்றமாகவே இருக்காது. ஒரு படத்தை வாங்கினோம், விற்றோம், ஒரு சில லட்சங்கள் நம்மளுக்கு லாபம் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வருஷம் நிறையா ஹீரோக்களோட படங்கள் வந்தது. அயலான் வந்தது, ஓப்பனிங் நல்லா இருந்தது, வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆகி செகண்ட் வீக் தேர்ட் வீக்லாம் போச்சு. ஆனாலும் கடைசியில் வெர்டிக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிலோ ஆவரேஜ். கேப்டன் மில்லர் அதுதான் இந்த வருஷத்தோட ஹையஸ்ட்டு ஓப்பனிங். ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் டே தேர்ட் டேலாம் அப்படியே டோட்டலாக படுத்திருச்சு. லால் சலாம் சொல்லவே தேவையில்லை. இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். சைரன், ரத்தினம், இந்த மாதிரி படங்கள் எதுவுமே இண்டஸ்ட்ரிக்கு உதவவே இல்லை. இதனால பெரிய லாஸ் தான் இருக்குது. இந்த படங்களால் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வழக்கமாக எவ்வளோ மோசமான படமாக இருந்தாலுமே ஓடிடியில் விற்று நம்ம ஏதோ ஒன்று கிடைக்கும், ஓடிடியில் ஒரு 10 கோடிக்கு நான் வியாபாரம் பண்ணிடுவேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் அப்படிங்கும்போது
சம்மந்தமே இல்லாமல் ஒரு இன்டர்வியூவில் தன்னை வந்து என் மேலே மிஸ்டேக் இல்லை, நான் வந்து இது மாதிரி எடுத்து வச்சுட்டேன், ஹார்ட் டிஸ்க் காணும்னு சொன்னதுனால, ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ கொடுங்க ஓடிடிக்குன்னு சொன்னதுனால ஒரு படம் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு படம் இனிமே டிவிலையும் இல்லை ஓடிடிலையும் ஒரு படம் வரப்போகவே போகாது அப்படிங்கிற ஒரு படம் லால் சலாமா அமைஞ்சுது. ஸோ இந்த வருஷம் இவ்வளோ மோசமான சம்பவம் நடந்தும் இப்போ 5வது மாதத்தில் ஒரு படம் வந்து இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு முன்னாடி என்னதான் ரீரிலீஸ் படங்கள் வந்து ஓரளவுக்கு காப்பாற்றிருந்தாலும் இப்போ இந்த சமயத்தில் வந்து ஒரு புது படம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் ஆகி இந்த பெரிய வசூல் எடுத்து பெரிய ப்ராஃபிட் கொடுக்குற படங்கள் தான் இப்போதைக்கு தேவை. அது அரண்மனை 4 செஞ்சுருக்கு. இனிமேல் நிறையா படங்கள் வருது. இப்போ நீங்கள் நாளைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறையா படம் வருது. 23, 24 கூட நிறையா படம் வருது. அப்புறம் 31ஆம் கூட கருடன் வருது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த மாதம் நிறையா படங்கள் இருக்குது. ஸோ இனிமேல் வர படங்கள்லாம் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுதா இல்லையாங்கிறத தாண்டி இப்போதைக்கு இந்த 5 மாதத்தில் ஒரு படம் வந்து காப்பாற்றிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இவ்வளோ நாள் இழந்த சில லட்சங்களை வந்து ப்ராஃபிட்டாகவும் கொடுத்துருக்கு. ஸோ அது அந்த விதத்தில் சுந்தர்சி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு, இதில் வந்து அரண்மனை 4 தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு, 94 லட்சம். இங்கே நான் தான் கிங்கு 60 லட்சம், ஸ்டார் 40 லட்சம், பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அந்த படம் வந்து 13 லட்சம், குருவாயூர் அம்பல நடையில் அது வந்து 12 லட்சம். ஸோ அப்புறம் நாளைக்கு கழிச்சு ரிலீஸ் ஆகிற படங்கள் சாமானியன், ஸோ நம்ம ராமராஜன் அவர்களோட படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஃபியூரியஸ் எ மேட் மேக்ஸ் சகா அப்படிங்கிற படம் மேட் மேக்ஸ் சீரியஸ்லேருந்து வருது. கழிச்சு 24ஆம் ரிலீஸ் ஆகுது. பிடி சார் அந்த படம் வந்து கழிச்சு 24ஆம் ரிலீஸ் ஆகுது. நம்ம இப்பா பாதி படம் பகலரியான், அப்புறம் கொஞ்சம் பேசினால் என்ன, தண்டுபாளையம், 6 கண்களும் ஒரே பார்வை அப்படிங்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களும் வருது. இது எல்லாமே 24ஆம் தேதி. இந்த படங்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த படங்கள்லாம் வசூல் ரீதியாக வெற்றி அடையுதா தோல்வி அடையுதா அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.